யூடியூப் சேனல் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண நிறைய பேர் மெசேஜ் பண்ணிடுங்க. நம்ம கண்டிப்பாக பண்ணலாங்க. ஆனால் நம்ம வந்து சீரியல் போட்டு இந்த நான் கார்ப்பரேட் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஒரு செலிப்ரிட்டி நீட்டாக ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஃபேமஸாக இருப்பாங்க. அவங்க மெயினான அக்கௌண்ட்லேருந்து உங்கள் சேனல் லிங்க் கொடுப்பாங்க. இந்த சேனலுக்கு வாங்க இன்றைக்கி லைவ் வரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படி தான் நாங்கள் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். மற்றபடி சீரியல் போட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் சீரியல் போட்டு கம்ப்ளீட் பண்ணால் நான் ஒரு வீடியோ காட்டுதேன், அதை பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் சீரியல் போட்டு இது பண்ணலாமல் செக் பண்ணிக்கோங்க. ப்ரோ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? மெயில் உங்களுக்கு வந்தது 5:31 ரைட்டா? அதுக்கு முன்னாடி உங்கள் சேனல் வந்துட்டு டர்மினேட் ஆகிருக்கு. அதுக்கு வச்சு பதில் சொல்லுங்கள். என்ன ப்ரோ பேசிகிட்டு இருக்கீங்க? ஏதோ நான் போட்டு சீரியல்னால உங்கள் சேனலில் போயிடுச்சுன்றீங்க. நீங்கள் போட்டிருக்கிறதுலாம் அடுத்தவனோட கண்டென்ட். அவன் எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரே சேனல் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுருக்கீங்களா இருக்கு. அவன் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சேனலை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து இப்போ அதனால தான் உங்கள் சேனலே போயிருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு நான் என்னால் தான் போச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சீரியலில் வந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு சேனல் டர்மினேட் ஆனதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணி போல தான் உங்களுக்கு மெயிலே வந்திருக்கு. ரைட்டா? சேனலே போயிடுச்சு. அப்புறம் நான் எங்கே போய்ட்டு வீடியோ ப்ரைவேட்டில் போடுறது? நான் சேனல் போனது உங்களால். அதுக்கான ப்ரூஃப் நான் இப்போ வீடியோ எடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் பாருங்க. ஓகே, போயிருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீ பார்த்தியா இல்லையா? ஃபுல்லாக எல்லாமே ரிமூவ்டுன்னு இருந்துச்சு. எல்லா வீடியோ உங்களால தான் போனதே மெயினாக. சேனல் இப்போ இல்லை, டர்மினேட். நான் ஆல்ரெடி இந்த டேபில் வச்சங்காட்டி தினோடு ஷோ ஆகிட்டு இருக்கு. அதுதான் பார்த்தாலே தெரியும். அவங்க காப்பிரைட் பண்ண வச்சுட்டு நம்மளை சொல்லுவாங்க. ஒரு 6 லேக் சேனல் எப்படிங்க டக்குனு காப்பிரைட் எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு 6 லேக் சப்ஸ்கிரைபர்னா நான் ஓன் கண்டென்ட் போட்டு கொண்டு வந்தேன். அதுக்கடுத்து 1 இயர் கேப் விட்டோன்னா நம்மளுக்கு சேனலில் வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாயிரும். ஃபஸ்ட்லேருந்து 1 இயர்க்குள்ளே கூட்டணும் வரும். சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட்டணும் ஐடியா பார்த்தா இவங்க கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வச்சுருந்தாங்க. அதே ரேட்டில் எனக்கு தெரியும். ஆனால் செலிப்ரிட்டி வச்சு பண்ணது. ஆனால் அதுக்கு ரேட் அதிகமாகனு இவங்ககிட்ட கொடுத்தேன். இவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இதுக்கு பண்ணி தந்தாங்க. 6 லேக் பண்ணலை. நான் சின்ன சேனலை கொடுத்து பார்த்தேன், பண்ணி தந்தாங்க. அதுக்கடுத்து இது கொடுத்தோன்னா காப்பிரைட் வந்து ஒரு 4 சேனல் டக்குன்னு பேமெண்ட் போட்டு 4 சேனல் கொடுத்தேன். 4மே க்ளோஸ் ஆன பிறகு அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசுங்க இப்படி மெசேஜ் பண்ணாங்க. அதனால தான் சொல்லுவேன், ப்ராப்பராக ஒரு செலிப்ரிட்டி வச்சு நீட்டாக பண்ணது கொஞ்சம் பே அதிகமாக. ஆனால் ஒரு செலிப்ரிட்டியை நம்மகிட்ட கூப்பிட்டு நம்ம சேனலில் வேணால் அது கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். அதனால சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஆசையில் ஆரம்பிச்சிடுவேன், அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகி உங்கள் சேனலும் போயிடும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி. சப்போஸ் நேரில் வந்து பண்ணனா நீங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்தீங்கன்னா கால் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு நேரில் ஆஃபீஸ் கூட்டு பண்ணி ஆஃபீஸில் வச்சே வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் பேசி உங்களுக்கு பண்ணித்தரேன். தென்காசி டிஸ்ட்ரிக்ட்